வந்துட்டான். ஏய் மாப்ள 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 என்னாச்சு மாப்ள? என்ன ஆகணுமோ அதுதான் ஆயிருக்கு. இத புடி. மாப்ள மாப்ள இப்ப எங்க போற? அபிய பாக்க. தங்கச்சிய பாக்கவா? மாப்ள மாப்ள நீ தண்ணி அடிச்சதுக்கு முத்தழகாவது உன்னை மன்னிச்சிருவா. ஆனா தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளு மாப்ள. யோ அந்த அபிய நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும். மாப்ள வேணாம் மாப்ள, போகாத மாப்ள. தெரியாது எங்கூட பேச மாட்டலவ. இன்னைக்கு பேச வைக்கிறான் மாப்ள. மாப்ள சொன்னா கேளு மாப்ள. ஐயோ அபி அபி பாரு. என்ன இப்படி முறைக்கிறா? முத்தழகு மீட்டர் அபிகிட்ட வேலை செய்யாதோ? கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும் போல இருக்கே. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அபி பேசவே மாட்டேங்கிற. முன்னெல்லாம் என்ன பார்த்தா என் உயிரே நீதான் அப்படின்னு பாசமா பேசுவ. என்னை பார்த்தாலே ஏதோ கரப்பாம்பூச்சியை பார்க்குற மாதிரி அருவறுத்து போய் ஒதுங்கி நிற்கிற. அபி பண்ணதை இப்போ மன்னிக்க கூடாதா? பழசெல்லாம் மறந்துட்டு கொஞ்சமா பாசமா நடந்துக்கோயேன். பாரு நான் அந்த குடிச்சிட்டுலாம் வந்து பேசுறேன்னு தப்பா நினைக்காத. உன் மேல இருக்கிற பாசத்துல தான் அபி. நீ என்னை வெறுக்கிற விரக்தி இல்ல குடிச்சிட்ட. இவ சமாதானம் பேசதான் வரா போல இருக்கே. எப்படியாவது சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்ந்துட வேண்டியதான். ஐயோ உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நல்ல வேலை மாப்பிள்ள போட்ட சத்தம் வீட்டுல யாருக்குமே கேட்கல போல. யாருமே எந்திரிக்கல. எங்க போறாவ? அண்ணே இங்க வாங்க. ஐயோ டொக்க மாட்டிக்கிட்டோமே. என்னமா தங்கச்சி? சொல்லு தங்கச்சி. எதுக்கு இப்ப குடிச்ச மாதிரி பேசி என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கான்? அடி பாவி கண்டுபிடிச்சிட்டாளே. மாப்பிள்ள குடிச்ச மாதிரி நடிக்கிறானா? அட பாவி என்னையே நம்ப வச்சுட்டான். என்ன தங்கச்சி சொல்ற? மாப்பிள்ள குடிக்கலையா? அண்ணே நான் சஞ்சீவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. சஞ்சீவ் உடம்புல இருந்து வெளியே வர மூச்சு காத்தோட உஷ்ணம் எவ்வளோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ள போட்ட ஆக்டிங் வேஸ்ட். அப்படி இருக்கிறப்போ சஞ்சீவ் உண்மையிலேயே குடிச்சிட்டு பேசுறானா இல்ல பொய்யா நடிக்கிறானான்னு எனக்கு தெரியாதா? அண்ணன் சஞ்சீவால என் மனசுல ஆறாத ரணம் மாதிரி அந்த காயம் இருக்கு. இப்படி குடிச்ச மாதிரி நடிச்செல்லாம் அதை ஆற வைக்க முடியாது. இனிமே இந்த மாதிரி டிராமாலாம் என்கிட்ட பண்ண வேணான்னு சொல்லுங்க. என்ன மாப்ள தங்கச்சி இப்படி சொல்லிட்டு போகுது? அப்ப நீ உண்மையிலேயே குடிக்கலையா? இல்ல மாமா. ஏயா
பார் வரைக்கும் போயிட்டு ஏன் மாப்பிள குடிக்காம வந்த? குடிக்கலாம் தான் மாமா பாருக்கு போனேன். ஆனா ஏதோ தெரியல, என்னால குடிக்கவே முடியல. நான் குடிச்சா அதால அபி முத்தாளுக்கு வருத்தப்படுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அந்த உணர்வு தான் மாமா என்னை குடிக்க விடாம தடுத்துருச்சு. நான் குடிக்கலனா என்னால என் மனசுல உள்ளதெல்லாம் அபி முத்தாளுகிட்ட பேச முடியாது. அதான் நான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். என் பிளான் முத்தாளுகிட்ட வேலை செஞ்சிருச்சு. ஆனா அபிதான் கண்டுபிடிச்சிட்டா. மாப்பிள, தங்கச்சி உன் கண்ணை பார்த்து உன் மனசுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்ற அளவுக்கு உன்னை புரிஞ்சு வச்சிருக்கா. அத போய் நீ ஏமாத்தலான்னு பாக்குறியே? இல்ல மாமா, அபி முத்தாளுகிட்ட பேசாம இருக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இல்ல. இந்த பிரச்சனையை அவங்க மறக்க முடியாம, நான் பண்ண தப்ப அவங்க மன்னிக்க முடியாம கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. கவலையில குடிக்கிறேன்னு நினைச்சாவது அபி முத்தாளுக 2 பேரும் இந்த பிரச்சனையை மறந்து என்னை ஏத்துக்கிட்டு சகஜமான வாழ்க்கைக்கு திரும்புவாங்கன்னு பார்த்தேன். சொதப்பிடுச்சு. மாப்பிள, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அபி, அத்தை சொல்லுங்க அத்தை. ஏமா இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? உன் மனசு ரொம்ப வேதனையோட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நடந்ததே நினைச்சிட்டு இருக்கிறதுனால இங்க எதுவுமே மாற போறதில்ல. நீ இப்படி சோகமா இருக்கிறது உன் உடம்பையும் உன் வயித்துல வளர்ற குழந்தையும் தான் பாதிக்கும். சஞ்சீவ் பண்ணது சரின்னு அத்தை, நடந்ததை மன்னிக்க முடியலனாலும் மறக்க நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம். நான் உங்களை என் அம்மாவா நினைச்சு கேக்குறேன். இனிமே இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அபி, என்ன முத்தழகு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஒண்ணு இல்லன்னு உன் வாய் சொன்னாலும் உன் முகம் சொல்ல மாட்டேங்குதே. சொல்லு முத்தழகு, என்ன விஷயம்? ராத்திரி சஞ்சீவ் தண்ணிய போட்டு வந்து ஒரே கலாட்டா பண்ணிட்டாரு. ஐயோ, தட்டாத மாப்பிள. மாப்பிள, என்ன பண்ற மாப்பிள? சொல்றது கேளு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். என் பேச்ச கேட்காம அபிய பார்த்தே தீருவேன்னு என்ன தள்ளி விட்டு போயிட்டாரு. இப்போ இதை வச்சு நாம எப்படி ப்ளே பண்ணலாம்? இதுதான் கரெக்டான நேரம். நைட் இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? ஆனா சத்தமே வெளியில கேக்கல. சஞ்சீவ் என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் குடிக்காம தான் இருந்தாரு.
ஆனா இப்போ திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. முத்தழகு, சஞ்சீவ் திரும்ப குடிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அந்த அபிதான். அபியா? என்ன சொல்றா இவ? ஆமா முத்தழகு, சஞ்சீவ் கிட்ட அபி சரியா பேசலங்கிற கோவம் தான் அவனை இப்படி குடிக்க வச்சிருக்கு. நான் சஞ்சீவ் கிட்ட சரியா பேசாத கோவத்துல தான் அவர் குடிச்சதா சொன்னாரு. ஐயோ, அது சும்மா முத்தழகு. உனக்கு கோவம் இருந்தாலும் நீதான் சஞ்சீவ் கூட பேசுறல. இந்த வீட்ல சஞ்சீவ் கூட பேசாம இருக்கிற ஒரே ஆள் அபிதான். அபி தான் கிட்ட பேசலங்கிற மன வலியில தான் சஞ்சீவ் குடிச்சிருக்கான். சஞ்சீவ் உன்னை பார்த்ததும் சும்மா உன்கிட்ட போய் சொல்லிருக்கான். நீங்க அபிய பார்க்க போக கூடாது, இங்கே படுங்க. நீ சொல்லி நான் என்னடி கேட்கணும்? சஞ்சீவ் நேத்து மட்டும் இல்ல, தினமும் குடிப்பான். ஏன் சஞ்சீவ் அபிக்காக தேவதாசன் மாதிரி ஒரு பெரிய குடிகார ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இங்க பாரு முத்தழகு, சஞ்சீவ் உனக்கு வேணும்னா சஞ்சீவுக்கு அபி மேல வெறுப்பு வர மாதிரி ஏதாவது பண்ணி அபிய இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். முத்தழகு, சஞ்சீவ் அபிய வெறுத்தா மட்டும்தான் சஞ்சீவ் மனசுல உனக்கு இடம் கிடைக்கும். ஸ்ரீஜா, என்ன பேசுற நீ? சஞ்சீவாவது அபிய வெறுக்கிறதாவது ஏதாவது நடக்கிற விஷயமா சொல்லு. மா, நடக்கும்மா. முத்தழகு மனசு வச்சா நிச்சயம் நடக்கும். என்ன ஸ்ரீஜா நீ? அபி சஞ்சீவ் மனசுல இருக்கிற பொசிஷன் தெரிஞ்சும் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நமக்கு இந்த வீட்ல 10 ரூபாய் செலவுக்கு வேணும்னாலும் நாம அபி கிட்ட தான் போய் நிக்கணும். ஏன்னா இந்த வீட்டோட கொத்து சாவி அபி கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது முத்தழகு எப்படி அபிய சஞ்சீவ் மனசுல இருந்து இறக்கி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும்? இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. முத்தழக தூண்டி விட அம்மா யதார்த்தமா சொன்ன அந்த கொத்து சாவி சரியான நேரம்தான். அம்மா, நீ சொன்னதும் சரிதான். நான் அத சுத்தமா மறந்துட்டேன் பாரு. ஆமா முத்தழகு, அபிய உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீட்டு கொத்து சாவி அபிகிட்டயா இருக்கு? என்ன முத்தழகு நீ இப்படி கேட்டுட்ட? இந்த வீட்டு கொத்து சாவி அபிகிட்ட இருக்கிற விஷயம் இது கூட உனக்கு தெரியாதா? ம்ஹும். இங்க பாரு முத்தழகு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாமே அபிதான். அபிகிட்ட தான் இந்த வீட்டு கொத்து சாவி இருக்கு. அதனால்தான் அபிக்கு இந்த வீட்ல இவ்ளோ மரியாதை. இப்போ நமக்கு ஒண்ணுன்னா இல்ல, சஞ்சீவ் கொண்டு இந்த வீட்ல யாருக்கு எது தேவைனாலும் அவங்க எல்லாருமே அபிகிட்ட தான் போய் நிக்கணும். அபிய பகைச்சுக்கிட்டா இந்த வீட்ல யாருக்கும் எந்த வேலையுமே நடக்காது. அதனால்தான் எங்க அம்மா அபி கையில கொத்து சாவி இருக்கிற வரைக்கும் உன்னால சஞ்சீவையும் அபியையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. முத்தழகு, நீயும் இந்த வீட்டு மருமக தான், நானும் இந்த வீட்டு மருமக தான். ஆனா என்ன பிரயோஜனம் சொல்லு? வீட்டு கொத்து சாவியும் இந்த வீட்டு அதிகாரமும் அந்த அபிகிட்டல இருக்கு. கொத்து சாவிலாம் நம்ம கையில இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் முத்தழகு. அந்த விதத்துல அந்த அபி பெரிய அதிர்ஷ்டசாலி. சரி, கையில கொத்து சாவி கிடைக்கிற வரைக்கும் நம்மளால அந்த அபிய ஜெயிக்கவே முடியாது. சரி முத்தழகு, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க வரோம்.
ஆமா ம்? எனக்கு நீ சூப்பரா கம்பெனி கொடுத்த. ஸ்ரீஜா, நீ முத்தழக தூண்டி விடும்போதே உன் மனசுல ஏதோ பிளான் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, இப்ப எதுக்கு நீ முத்தழக தூண்டி விட்ட? ஆமா, அபி கையில அந்த அதிகாரம் இப்போ இருக்குல்ல, அதான் அபி கையில இருக்கிற கொத்து சாவிய புடுங்கி அந்த அதிகாரத்தை கெடுக்கணும். அப்பதான் அபிய ஈஸியா இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும். சூப்பர் பிளான் ஸ்ரீஜா. அது சரி, நீ இதை எப்ப யோசிச்ச? எப்பவோ யோசிச்சதுமா. முத்தழகு கிட்ட பேசும்போது அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, அடிச்சு விட்டுட்டேன். ஸ்ரீஜா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ம், இனிமே நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாமா. முத்தழக தூண்டி விட்டாச்சா, எல்லாமே இனி அவ பாத்துப்பா. இனிமே ஜாலியா இருக்கலாம். வா போலாம். சரி, வா போலாம். அத்தையும் ஸ்ரீஜாவும் எதுக்காக முத்தழகு ரூம் முன்னாடி நின்று பேசிட்டு போறாங்க? நில்லுங்க. என்ன முத்தழகு? நான் வெளியே போகணும். செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். 10,000-ஆ? எதுக்கு? எதுக்குன்னு சொன்னாதான் கொடுப்பீங்களா? சொல்றேன். எனக்கு சேலை எடுக்கணும். அதுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். சரி இரு, அம்மாட்ட வாங்கி தரேன். இருங்க, நானும் வரேன். ம். மா, என்ன சஞ்சு, எங்க கிளம்பிட்ட? முத்தழகு 2-3 புடவை எடுக்கணும்னு சொன்னா, ஒரு 10,000 ரூபாய் பணம் கேட்டா. அவ்வளவுதானே? அபிய கொடுக்க சொல்றேன். இரு. அபி, எது? அபி எனக்கு பணம் கொடுப்பாளா? சஞ்சீவ் வசமா மாட்டிக்கிட்டாமா. நான் உங்ககிட்ட பணம் கேட்டேன். நீங்க குடுக்கறதுன்னா குடுங்க. கண்டவ குடுக்கற காசு எனக்கு தேவையில்ல.